எவ்ரிவான், உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றதுனால என்ன இவங்களாம் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சில்ட்ரனா நீங்கள்? எங்கே உங்கள் மைக் வச்சுருக்கீங்களா? கிட்ஸ். நீங்களாம் கிட்ஸு. சரி, ஓகே. ஆண்டவர் பார்வையில் எத்தனை வயசானாலும் நம்மலாம் யார்? ஏன்னா குழந்தைங்க மாதிரி ஆகாவிட்டால் எங்கே போக முடியாது? பரவாயில்ல, நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. எல்லாம் நிறைய பைபிள் வாசிப்பீங்க போல். பரவாயில்ல, ஏன்னா பெரியவங்களாக இருக்கிறாங்கல்ல, அதனால தான் இவ்வளோ ஆன்சர் பண்ணாங்க. இது சின்ன பசங்களை கேள்வி அப்படியே நம்மளை பார்த்துன்னுப்பான். சரி, ஓகே. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். சூசன் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த மைக் கொஞ்சம் கொடுங்க. இல்லை, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நம்ம தொடங்கலாம். அந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஒரு வேலை ஏசப்பா, நாங்கள் என்ன பேச சுத்தம் கொண்டு இருக்கிறோம், நீங்கள் பேச போகிறதுக்காக நன்றி. நாங்கள் பேசுறது இங்கே இருக்கவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறதுக்காக நன்றி. எங்களை மரத்தை நீங்கள் வெளிப்படுங்க, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. ஏசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்கள் அப்பா அம்மா உங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவங்களும். அப்பா வரல, அம்மாமார்கள் தான் தைரியமாக வந்துருக்குறாங்க பேசுறதுக்கு. பொதுவாக அப்பா அம்மார்கள் தைரியமாக வரமாட்டாங்க என்ன மாதிரி. ஏன்னா ஒரு அம்மா தான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னது சத்தமாக பேச? ஒரு அம்மா தான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுனால அப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டேன்றீங்களா? ஆக்சுவலி இல்லைல்ல, இல்லையா? நாங்கள் பார்த்துக்கிறதே இல்லை குழந்தைய. அப்படி கிடையாது. தாய்க்கு தான் மெயின் ரோல். மெயின் ரோல். அப்பா சைடு ரோல் ஓரமாக வச்சுருக்கீங்களா? என்னங்க அநியாயமாக இருக்குது. சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். இது என்னங்க அநியாயமாக இருக்குது சப்போர்ட்டிங். அப்போ நாங்கள் எந்த வேலையுமே செய்யாத மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பிள்ளைங்கிட்ட கேர் பாருங்க, அப்பா தான் எல்லாமே செய்வார். அம்மாவுக்கு தெரியாமல் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது யாரு? அப்பா தான். நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா குழந்தைங்களுக்கு? குழந்தைக்கு நல்லது தான் செய்வோம். சரி, ஓகே, நல்லதாக செய்வீங்க. நாங்களும் நல்லதையே செய்வோம். சரி, ஓகே. இங்கே வந்திருக்கிறவங்க கிட்ட நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்கனால நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் கேட்க போகிறேன். இருங்க புரியல. நிறைய விஷயம் இல்லை, உங்கள் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நிறைய பேசுகிற மாதிரி தான் வந்திருக்கிறீங்கன்ட்டு. என்ன பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன் மூஞ்சி. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு தாய்மார்கள் இங்கே ரெடியாக இருக்கிறாங்க. அதை கேட்குறதுக்கு நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்கள் கேட்குறவங்ககிட்ட பேசலாமா, இல்லை ஓரமாக அமைதியாக உட்காந்துக்கிட்ட கேட்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா தாய்மார்கள் தான் நிறைய ரோல்ன்றீங்க. ஓகே, அவங்ககிட்ட கொடுப்போம் மைக்கை. வணக்கம்க்கா, உங்கள் பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னோட பேர் வந்து திவ்யா. சரி. என்னோட பையன் பேர் வந்து சொல்லுங்க. சொல்லணுமான்னு கேட்குறீங்களே. உங்க பையன் எங்க இதுலலாம் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த மதனா இருக்குமோ ஒரு வேலை. சரி, ஓகே. உங்க பையன் பேர் மதன், அவங்க பேர் திவ்யா. சரி சிஸ்டர், நீங்க என்ன மாதிரி விஷயங்களை ஒரு பிரச்சனையா பிள்ளைங்கிட்ட ஃபேஸ் பண்ணீங்க, அதாவது உங்க பையன்கிட்ட ஃபேஸ் பண்றீங்க? நைட்டெல்லாம் ஃபோன் பார்த்துட்டே இருப்பான். ஏன்டா ஃபோன் பார்க்குறேன்னு கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டான். ஃபோன் பார்ப்பான். கொஞ்ச நேரமா, 5 நிமிஷமா, 10 நிமிஷமான்னு சொல்லி ஃபோன் பார்ப்பான். அப்புறம் நானும் கத்தி பார்ப்பேன், வெயிடான்ட்டு. அப்புறம் வெளில இருந்து ஃபோன் பேசி கத்தி பார்ப்பீங்களா? வீட்டுக்குள்ளே கத்துவீங்களா? வைடா. இல்ல, பொதுவா என் மனைவி ஃபோன் பண்ணும்போது பேசிட்டே இருப்பாங்க, வைடா ஃபோன் பண்ணுவாங்க. அந்த நினைச்சிட்டேன். அந்தடா இல்லப்பா. ஏய் சாரி, தெரியாதனமா நீ இருக்குமா சொல்லிட்டேன். இல்ல, சும்மா சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. வெயிடான்னு சொன்னாலும் வைக்க மாட்டான். நான் கொஞ்ச நேரம் பாக்குறேமானுவான். நான் பிடிங்கி ஃபோனை வச்சிருவேன். அந்த ஃபோன்ல ஒரு கேம் ஒன்று இருக்கு. எப்போ பார்த்தாலும் அந்த கேமை ஓப்பன் பண்ணி அதையே பார்த்துட்டு இருப்பான். சொல்லுவா, அதை பார்க்காதடா, வேணாடான்னு சொன்னாலும் என் பேச்சை கேட்க மாட்டான். 1 2பா, எவ்வளோ சொல்றதுப்பா, நிறைய இருக்குதுப்பா. சரி, நிறைய இருக்குது. நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? இப்போ நீங்கள் சொன்னீங்க என் பையன் ஃபோன் பார்க்குறான், என் பையன் கேம்ஸ் விளாட்றான். ஒரு சின்ன கொஸ்டின், உங்கள் பையன் முன்னாடி நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் பார்ப்பீங்க? ஒரு 1/2 an hour. ஒரு 1/2 an hour. என் மனைவி அடிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயம் நம்மகிட்ட தான் கற்றுக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு பேசிக்காக அவனுக்கு ஃபோன்னால என்னென்னு தெரியாது, அதை காமிச்சது யார்? இனி நிறைய பெற்றோருக்கு ஃபோனை பெருமையாக காமிக்கிறாங்க பசங்கிட்ட. அது வந்து ஃபோனில் கூகுளில் அமுக்கி, இல்லை கேலரியில் ஃபோட்டோ எடுத்து பார்க்குதோ, இல்லை கேமராவை ப்ரெஸ் பண்ணி காமிச்சிச்சு அப்படின்னா அது பெருமையாக சொல்லுவாங்க. என் பேர பிள்ளை, என் பிள்ளை, கர்த்தர் கொடுத்த அறிவு அது கேலரிக்குள்ளே போகும். அது என்னது? கர்த்தர் கொடுத்த அறிவு கேலரிக்குள்ள போகும். கர்த்தர் கொடுத்த அறிவு எங்க போவோம்? அடுத்து வீடியோ பார்க்கும். ஒருவேளை இதுக்கு கடவுள் வந்து யார் அதை கொடுத்த அந்த அறிவை பார்க்கறதுக்கு? நம்ம தான் இல்லை? நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். சொல்ல போனா நீங்க பண்றதை பார்த்தா உங்க பையன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அது கரெக்டு தானே? கரெக்ட் தான். ராத்திரிலாம் நீங்க ஃபோன் பார்ப்பீங்களா முன்னாடி?
இப்போ 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 அதாவது பிரச்சனைனா பெற்றோர்களே தயவுசெய்து பிள்ளைங்களை தயவுசெய்து எல்லாமே குற்றம் சொல்லினே இருக்காதீங்க சரிங்களா. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. நீங்க போனை ரொம்ப நேரம் பார்க்குறீங்கன்னா உங்க பிள்ளை பார்க்கும். அது நீங்க சொல்லி கொடுத்தது. ஏன்னா எங்களோட பிள்ளை ஒரு வயசு தான். என் பிள்ளை பண்ற விஷயங்கள் எனக்கே என்ன சொல்றது ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அது நாங்க போன் ஒருவேளை பார்த்துட்டே இருக்கிறோம்னா அது பார்த்துட்டே இருக்கு எங்க பக்கத்துல. அப்புறம் நாங்க போனை வச்சோன்னே அந்த போனை எடுத்து வந்து எங்கிட்ட கொடுக்கும். அப்படின்னு அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நாங்க பாக்குறோம், அது பார்த்துட்டு எங்களை பார்க்க சொல்லுது, காமிக்க சொல்லுது. வீடியோ எதுவும் போடலன்னா அந்த போனை வாங்கிட்டு அப்படி தூக்கி வச்சுது, கீழே விழுந்தது போனு. அதுக்கு காசு பணம் பத்தி தெரியாது, அதுக்கு அந்த வீடியோ தான் தெரியும். காரணம் யாரு? நாங்க தான் இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் பிரச்சனை யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல நீங்க என்ன பண்ணோம்னா அவன் போனே பாக்குறான்னா போனுக்கு ரீசார்ஜ் பண்றதை கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. சரிப்பா. ஏன்னா நீங்க அதுல தான் வைஃபை யூஸ் பண்றீங்க அப்படிதான் அந்த போன்ல இருந்து. அதை கட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கும் வைஃபை தேவையில்லை. அவ்வளவுதான், அதான விஷயம். பிரச்சனையும் வந்தாச்சு, பிரச்சனைக்கு தீர்வு தானே நமக்கு வேணும். போன்ல வீட்டுல இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே போடாதீங்க. அப்படியே இருந்தா பாஸ்வேர்டை மாத்துங்க. ஒரு சில பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்றது? மாத்துங்க, எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. கட் பண்றதுல தப்பே கிடையாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை கட் பண்ணும் போது தான் அவன் அதுல இருந்து வெளில வருவான். அப்படியே விட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல நம்ம கிட்ட இருக்க தப்பை மாத்திப்போம். அவங்க முன்னாடி போன் பார்க்கறத நிறுத்துவோம். இல்ல அவங்க முன்னாடி அப்பா அம்மா சண்டை போறதை நிறுத்துவோம். வாட் எவர் இட் இஸ். அதை நிறுத்துனா அவன் பார்க்கும்போது ஒரு குட் எக்ஸாம்பிளா நம்மளை பார்ப்பான். அவங்க போன் பார்க்கல, நானும் பார்க்க மாட்டேன். அவனுக்கு தோணும். இப்ப நீங்க போனை வைடான்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? நீங்களே பாத்தீங்க சொல்லுங்க, நீயே பார்த்தமா நான் பார்க்கறதுக்கு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரியுது. சரிங்களா? அது நம்ம நிறுத்துவான். இதுல இருந்து ஒரு வேலை நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் தம்பி, ஆனாலும் அவன் அடம் பிடிக்கிறானா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம செய்ய முடியும். ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். we need to ask God sorry and pray. ஏன்னா நம்ம பண்ண தப்பு ஒரு பக்கம், நம்ம போனை கையில கொடுத்தது தப்பு. ஒரு நம்ம மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக அதுக்குரிய பதிலை கொடுப்பார். உங்க பிள்ளைய கண்டிப்பா ஆண்டவர் தொடுவார். சரிங்களா? கண்டிப்பா தொடுவார், கவலைப்படாதீங்க. ஓகே, வாங்க. நிறைய பேசணும்னு சொன்னீங்களே, ஆள் பயங்கரமா அடி வாங்கியிருக்கீங்களே. பாக்குறதுக்கு பயங்கரமா சோகமா இருக்கீங்க. மைக் கிட்ட வச்சு பேசுங்க. இப்படி வச்சு பேசுங்க, தப்பு இல்ல. சோகமெல்லாம் இல்ல, நிறைய யோசிக்கிறேன். நிறைய யோசிக்கிறீங்களா? இவங்களே பதில் சொல்லுவாங்க போல நமக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனையே உங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பையனா பொண்ணா? எனக்கு ஒரு பையன். ஒரு பையன். சாமுவேல் பிரின்ஸ். சாமுவேல் பிரின்ஸா? எங்கேயும் அந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க தான் அவங்களோட அம்மாவா? சரி, ஓகே. சாமுவேல் பிரின்ஸ் உங்க பையன், அது ஊருக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு இப்போ இவங்க தான் அம்மானும் தெரிஞ்சிருச்சு. சரி, உங்க பையன் வச்சு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்களேன். அவன் வண்டி ஓட்டுறதே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஓ, பையன் வண்டி ஓட்டுறதை குறித்து நீங்க பயப்படுறீங்க. ஏன்? வண்டி எப்படி ஓட்டுறாப்ல? பயங்கர ஸ்பீடா ஓட்டுவான். பயங்கர ஸ்பீடா ஓட்டுவான். அப்படி வளைஞ்சு வளைஞ்சு. ஆமா. நீங்க பின்னாடி உட்காந்துருக்கும் போது வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டும் போது நீங்க பக்கத்துல இன்னொரு வண்டியில உட்காந்துருப்பீங்க, கீழே விழுந்து. இல்ல திட்டுவீங்க? திட்டுவேன். சரி, ஓகே. வேற என்ன? கரெக்ட் டைம் சாப்பிட மாட்டான். காலைல ஒருவேளை நிறைய பெற்றோருக்கு ஒரு பெரிய ஒரு இருதயத்துல ஒரு வேதனை வலி என்னன்னா, காலைல அவன் வந்து டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது. நான் கூட பாங்க காலைல டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது. என்ன பண்றது? என் மனைவி பக்கத்துலயே உட்காந்துருக்குறாங்க. எனக்கு எப்போ பிரேக்ஃபாஸ்ட் வரும்னு அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா காலைல ஏஞ்சிக்கிற டைமே 12 மணியா இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. நான் உண்மையை சொல்லல, யாருக்கும் தெரியாது. ஐயோ, வேணாம் சொல்லாதீங்க. நிறைய பெற்றோருக்கு ஒரு வேதனை விஷயம் என்னன்னா, காலைல பிள்ளைங்க சாப்பிடாதுதான். தயவு செய்து பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்றேன், அம்மா அப்பா என்ன கொடுத்தாலும் சாப்பிடுங்க. சரிங்களா? அவங்க வந்து உங்களுக்கு இட்லியை கல்லா கொடுத்தா கூட தயவு செய்து சாப்பிடுங்க. சரியா? வேற வழி கிடையாது, சாப்பிட்டு தான் ஆகணும். உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக தான் அவங்க கொடுக்குறாங்க. அந்த விதத்துல வேதனைப்படுத்தாதீங்க, அது தப்பான ஒரு விஷயம். சரிங்களா? நீங்க காலைல டிஃபன் காலைல கொடுத்துருவீங்களா தம்பிக்கு? எப்படி கொடுப்பீங்க? மைக்கில் தான் பேசுங்களேன். நிறைய யோசிக்கிறீங்க, வேற நீங்க பேசுறதுக்கே யோசிக்கிறீங்க. இப்போ கொடுப்பேன். காலைல டைமுக்கு நீங்க கொடுத்துருவீங்க. நீங்க எத்தனை மணிக்கு எழுச்சிப்பீங்க? நான் 7 மணிக்கு. ஏசுவே சோத்துறோம்.
ஏசப்பா சோதனை. நீங்க பையன் எத்தனை மணிக்கு காலேஜ் போகணும்? 8:30க்கு போவான். 8:30க்கு காலேஜ் போ. அப்ப எப்போ பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பீங்க நீங்க? 8:30 மணிக்கா? 8 மணிக்கு. ஓகே, அரை மணி நேரத்துல செஞ்சிடுறாங்க, பரவாயில்ல. 7 1 மணி நேரத்துல எல்லாம் செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. அவங்க பாவம் நைட்டு நீங்க பேங்க்ல ஒர்க் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு 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 கோடி லோன் இதை அப்ளை பண்ணி கொடுங்க. ஓகே, அவங்களும் டயர்டா இருந்து தூங்குறதுனால நைட்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இந்த பேங்கே கையில் வச்சுருக்காங்க அவங்க. அதனால் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆப்வியஸ்லி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனால் இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு ஒரு தாய் கொடுக்குறாங்கன்னா பிள்ளைங்க மரியாதை கொடுத்து சாப்பிடணும். ஒருவேளை பார்க்குற தம்பி தங்கச்சி அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு சாப்பாடு சமைச்சு கொடுப்பாங்க, தயவு செய்து வேல்யூ பண்ணி சாப்பிடுங்க. டோன்ட் வேஸ்ட் த ஃபுட். சரிங்களா? ஒருவேளை பசங்களுக்கு இட்லி பிடிக்கல, உங்கள் பையனுக்கு இட்லி பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தோசை ஊத்தி தருங்க. அந்த தப்பை செய்யாதீங்க. அது இட்லி பிடிக்கலன்னா தோசை ஊற்றி கொடுக்க நிறுத்துங்க. முதல்ல பெற்றோர் பண்ற பெரிய தப்பே அதான். பிடிக்கலன்னா உடனே அதை மாத்துறது. ஏன் பண்றீங்க அதை? அப்ப அவன் என்ன பண்ணுவான்? நிறைய விஷயங்களை வந்து கம்பல் பண்ணி கேட்பான். இட்லினா இட்லி கொடுங்க, மற்றவங்களாம் இட்லி சாப்பிடுவாங்க, இவன் மட்டும் தோசை சாப்பிடுவானா? எனக்கு புரியலையே. நான் கூட ஒரு காலத்துலங்க இட்லி சாப்பிடவே மாட்டேன். இப்போ நான் இட்லியும் சாப்பிட்றேன், வேற வழி இல்லை. எங்க மாமியார் இட்லி தான் கொடுக்குறாங்க எனக்கு. நான் என்ன பண்றது? ஒரே இட்லி தான் கொடுக்குறாங்க. அங்கே போனால் இட்லினா அப்போ நான் என்ன பண்ண? இட்லி தான் சாப்பிட்டாகணும். வேற கேட்டால் கொடுப்பாங்களா அவங்க? நீயே சொல்லுமா, வேறு ஏதாவது கொடுப்பாங்களா? அதனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம தான் பழகிக்கணும். பிள்ளைங்க தயவு செய்து அந்த மாதிரி கேட்காதீங்க. பெற்றோர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு விடாதீங்க. அந்த விஷயத்தில் உங்களால் முடிஞ்சதை சந்தோஷமாக செஞ்சு கொடுங்க. ஒருவேளை அவங்க முடியலன்னா கூட தோசை ஊற்றி கொடுக்குறாங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடுங்க. அதையும் வெறுப்பாக பார்க்காதீங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. தப்பு. வண்டி வேகமாக ஓட்டுறான், என்ன பண்ணுறது போங்க, என்ன சொல்லலாம். அதுங்க ஒன்று பண்ணுங்க. வண்டி வாங்கி கொடுத்தது யாரு? ஏன் வாங்கி கொடுத்தீங்க? காலேஜ் போறான்ல. காலேஜ் ஏன்? எத்தனையோ பசங்க பஸ்ல போகட்டும். அதாவது பெற்றோருக்கு என்னன்னா, தான் பிள்ளை ஒன்று கேட்டுச்சுன்னா அவன் கம்ஃபர்டபுளா வளரணும். தப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவே இருக்கும் போது ஒரு தாயார் போயிட்டு என் பிள்ளை ரைட் சைட்ல இன்னொரு பிள்ளை லெஃப்ட் சைட்ல உட்காரணும்னு ஆசைப்பட்டாங்க. தாய் தகப்பன் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற தப்பு கிடையாது. ஆனா அவங்க ஆசைப்படுறது எல்லாத்தையும் கொடுக்கறது தான் தப்பு. ஏன் எத்தனையோ பசங்க கஷ்டத்தை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெற்றோர். காசோட கஷ்டத்தை சொல்லி கொடுக்கறது கிடையாது. வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அந்த கஷ்டத்தை சொல்லி கொடுங்களேன். பஸ்ஸில் போகட்டும். ஏங்க நாங்களாம் பஸ்ஸில் தாங்க போனேன், உண்மையாக சொல்கிறேன். நான்லாம் பஸ்ஸில் தான் போனேன். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பஸ்ஸில் ஏறுவேன், 4-5 பேர் இடிப்பாங்க, என் பேகை திட்டுவாங்க. நிறைய பேர் பேகை தூக்கின்னு வந்துட்டான் பார் பெஸ்ட்டா அப்படின்வாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போனோம். கஷ்டப்படணுங்க, தெரியணும். எடுத்தவொடனே ஒரு பெரிய கம்ஃபர்ட்டில் வச்சிங்கன்னா அவன் சொல்கிறத கேட்கவே மாட்டான். அவன் இதுக்கப்புறம் வண்டியை வாங்கி வச்சுட்டு பஸ்ஸில் போக சொல்லுங்க, போக மாட்டான். காரணம் யாரு? ரொம்ப யோசிக்காதீங்க, சொல்லுங்க. இப்போ கர்த்தர் கொடுத்த அறிவை யூஸ் பண்ணுங்க. உண்மையாங்க சொல்லுங்க, தப்பு யாருது? அதுதான். ஒருவேளை பசங்களை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம யோசிப்போம். இப்போ என்ன பண்ணுங்க, ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இப்படி வாங்கி கொடுத்துட்டேன் என் பிள்ளைக்கு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பார்த்துப்பார். அதே மாதிரி அவன் வண்டியை மெதுவாக ஓட்டு சொல்லுங்க, பொறுமையாக சொல்லுங்க. யாராவது பெரியவங்களை வச்சு சொல்லுங்க, தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இந்த மாதிரி வண்டியை வேகமாக ஓட்டினார், ஓட்டு கீழே விட்டார். தப்பா எடுத்துக்காதீங்க, உங்கள் பையன் உழுவாருன்னு நான் சொல்ல. ஒரு சிலர் பட்டாதான் திருந்துவானா நம்ம என்ன பண்ண முடியும்? அவனுக்காக நம்ம ஜபம் தான் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அதுக்கப்புறம் வண்டியை வேகமாக ஓட்டவே இல்லை. அம்மா அப்பா வேதனை எதுக்குன்னா, நீங்கள் அடிப்படக்கூடாது, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. பொறுமையாக போ. ரோட்டில் கூட யாராவது சொல்லுவாங்க, எப்பா மெதுவாக போப்பான்னா அவரை பார்த்து திட்டுறது. நான்லாம் நிறைய பர்சன்ட் சொல்லுவேன், மெதுவாக போனால் நம்மளை ஒரு மாதிரி திட்டின்னு போகிறான். நம்ம ஒய்ஃப் கிட்ட தான் திட்டுவாங்க, அங்கேயுமா திட்டுவாங்கன்னு நம்ம. ஐயோ நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா? தயவுசெய்து திட்டாதீங்க. சாரி, திட்டுவாங்க. நம்ம என்ன பண்ணுறது, பழகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. உங்கள் அறிவை யூஸ் பண்ணுங்க. இப்போ ஏதாவது சொல்லுங்க. என்ன சொல்கிறது? எல்லாம் லாக் ஆகி போய் கிடக்கு. இப்போ ஒன்றும் பதில் வர மாட்டேங்குது நம்ம கிட்ட இருந்து. தயவுசெய்து சொல்கிறேங்க, பசங்களுக்கு தயவுசெய்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதுவும் சின்ன பசங்களை 6 வயசு 6ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து வண்டி ஓட்ட விடுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. எதுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க? ஏசப்பா சொன்னாரா? 6ஆம் வகுப்புலேருந்து பைபிளை வாசிக்க, நல்லா ஆண்டு சமூகத்தை உட்காருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. வண்டியை கையில் கொடுத்துறத கேட்டால் இவனுங்க திருட்டுத்தனமா வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வண்டி எடுத்துன்னு போகிறானுங்க. செய்ய விடாதீங்க. சைக்கிளை கை விட்டு ஓட்டுறது என்கரேஜ் பண்ணாதீங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? இல்லை, ஊழியக்கார்ட்ட சொல்கிறீங்க, ஐயோ ஊழியக்காரே ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணுவார்? முதல்ல நம்ம அதை மாற்றிப்போம். பிள்ளைங்க தயவுசெய்து அது மாதிரி செய்யாதீங்க, பெற்றோர் அதை செய்யாதீங்க. ஓகே, அதுதானா? வேற எதுவும் யோசிக்கலையா நீங்கள்? உங்கள்கிட்ட லாஸ்ட்டில் வரேன் நான்.
நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா சூசன்? நான் என் மனைவிங்க அவங்க அன்பான மனைவி, ரொம்ப அன்பானவங்க, திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு 1 வயசு குழந்தைனால பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. 1 வயசு குழந்தைனால பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. யூ மீன் கெட்டுரா ஃபெய்த். ஓகே. இப்போதைக்கு அவள் பண்ணுறதுன்னா நைட்டு டைமுக்கு தூங்க மாட்டேங்கிறா. 2 மணிக்கு தூங்குறா தானே? நானும் உங்க கூட தானே தூங்குறேன். Actually, கண்ணுலாம் வீங்கி போயிருக்க தெரியல. ஹஸ்பண்ட் சீக்கிரமா தூங்கினாரா? இது நம்ம என்ன பாத்தீங்க ஏங்க, நைட் எல்லாம் நிஜமா சொல்றேங்க, கால்ல போட்டு ஆட்டு தூக்கவே மாட்டேங்குதுங்க. அது ஆட்டி பார்த்துட்டு என்ன பண்றாரு, அவ தூங்க மாட்டான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு அவர் தூங்கிடுறாரு. அப்ப நான் நைட் ஏசப்பா பாக்குறாருங்க இத. காலையில பிரேக்ஃபாஸ்ட் எப்படி நான் செய்ய முடியும்? இது ஓ இப்ப திருத்த நான் உள்ளே இருக்கேன்ட்டு காலைல பிரேக்ஃபாஸ்டே கிடைக்கிறது இல்லைங்க. என்ன பண்றது, புள்ள தூங்க மாட்டேன்னா அம்மா தூங்குது காலையில. அதாவது ஒரு பேசிக்கான தப்பு நம்ம என்ன பண்றோம்னா, சின்ன பிள்ளைக்கு சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் பழக்காம விடுறது தான். குழந்தைய பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறேன், அதுங்களுக்கு வந்து ஹேபிட்டே கிடையாதுன்னு சொல்றாங்க. அவங்களாம் பழகிக்க மாட்டாங்கன்றாங்க. தயவு செய்து அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. அது பழக்கம் இல்லை. பிள்ளைங்க எல்லாருமே பழக்கன்றது வரும். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், என் பிள்ளைய நான் பார்த்தேன். சின்ன வயசுல அதை ஒழுங்கா டைமுக்கு படுக்க வைக்க பாருங்க. அது போக்க விடாதீங்க. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிய ஆரம்பிச்சிச்சா, நீங்க சொல்றதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குதா, அந்த பிள்ளைக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. படுக்க வைங்க, டைமுக்கு படுக்க வைங்க. அது படுக்க வச்சு பழகும் போது சொல்றேங்க, கண்டிப்பா சொல்றேன், குழந்தை பழகும் தூங்குறதுக்கு. நேரத்தோட அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க செஞ்சு படுக்க வைங்க. உடனே சொல்லலாம், நீங்க என் பொண்ணு நைட் ஆஃப் பண்ணாலும் படுத்து தூங்க மாட்டேங்குது இல்ல, அது வெறும் எங்க டார்ச் லைட் வச்சிருதான் இல்ல இல்ல, அப்படி கிடையாது. தே வில் கம் டு ரெஸ்ட். ஏன்னா அவங்க எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. கண்டிப்பா தே வில் கம் டு ரெஸ்ட். கொஞ்ச நேரம் இருக்கலாம் மேபி, ஆனா we need to help them to do something good. நம்ம தான் அதை கற்றுக் கொடுக்கணும். அதனால அதை முதல்ல கற்றுக் கொடுப்போம், சரிங்களா? அப்போ அது சீக்கிரமா தூங்கும். அதே மாதிரி நம்மளும் ப்ரேயர் பண்ணணும். குழந்தை மேலே தலை மேலே கை வச்சு, ஆண்டவரே என் குழந்தை சீக்கிரமா தூங்கணும், அப்போ தான் காலையிலேயே என் ஹஸ்பண்டுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அப்பதான் அந்த மைக்ல கேட்கும். அப்படி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். புள்ள கண்டிப்பா தூங்கும், சரிங்களா? ஒருவேளை பெற்றோருக்கு சொல்றேன், நல்ல பழக்கங்களை பிள்ளைங்களுக்கு இப்பவே பழக்குங்க. ஒருவேளை சின்ன குழந்தைய வச்சிருக்கீங்களா, அந்த குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. அதுக்காக கொண்டு போய் கிச்சனை காமிச்சிட்டு ஸ்டவ் அதை ஆன் பண்ணு, அதெல்லாம் செய்ய சொல்லவங்க. அதெல்லாம் நல்ல பழக்கம் தான், அது ஓகே. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும் போது children will learn from the younger age. என் பேத்தி சின்ன வயசுலயே பெருக்குறா. என் பேத்தி சின்ன வயசுலயே பெருக்குறா. அப்படியா? அது நான் பெருக்கிறத பார்த்து தான் பெருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அப்பா பார்த்து கத்துட்டா, கரெக்ட். அப்பா பார்த்து கத்துக்கிட்டா, ஓகே. ஹேபிட் ஆயிடுச்சு, பழகிடுச்சு. அம்மா பார்த்து, அம்மா தினமும் பெருக்கிறத பார்த்து பார்த்து பிள்ளைக்கு அது தெரிஞ்சிச்சு. ஆமா, அப்பா கீழே உள்ள பிறண்டுலாம் பெருக்கும் போது அது பார்த்துக்கல. இல்லை, உண்மையாவே நல்ல விஷயம் தான். இப்போ அம்மா பார்த்து கத்துக்கிற விஷயங்கள் பெருக்குது. 11, 12 இப்போதான் 1 year ஆயிருக்கு. உண்மையாவே they learn from us. ஈவன் as நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களை பார்த்து அவங்க பையன் கற்றுக்குறாங்க இல்லை? உங்களை பார்த்து வண்டி ஓட்டுறது அவன் கற்றுக்க முடியாது, சரியா? ஏன்னா நீங்கள் வண்டி ஆஃப் ஆச்சுன்னா அப்படி நிற்கிறீங்க, ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. யாரை தம்பி வாப்பா ஸ்டார்ட் பண்ணி கொடுன்றீங்க, என்ன பண்ண முடியும்? அவன் அதை பார்த்து கற்றுக்கல. பசங்க யூடியூப்பை பார்த்துமே கற்றுக்குறாங்க. நம்ம அதை வந்து கொஞ்சம் ஜபத்தில் வச்சு நம்ம தான் பாரத்தோட ஜெபிக்கணும், சரியா? நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நல்ல பழக்கம் கற்றுக் கொடுங்க. ஓகே, அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. அவங்கள தெரியுமா உங்களுக்கு? அவங்க பசங்க ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பசங்களா? அப்படியா? அவங்க பொண்ணு தாங்க, நீங்க வேற, அதனால தான் சொல்லுது அந்த மாதிரி. ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிறீங்க? பிரச்சனையே பேச பண்ணது இல்லையா? அவங்களே இப்ப சொல்லுவாங்க பாருங்க. என் பையன் ரொம்ப நல்ல பையன் தம்பி. சொல்லுங்க. ஒண்ணே ரொம்ப நேரம் டிவி பார்க்கறான் தம்பி பையன். இப்ப இல்ல, சின்ன வயசுல ரொம்ப பார்த்துட்டே இருந்தான். சரி, இப்போ நைட் எல்லாம் தூங்க மாட்டான். இப்போ அதே மாதிரி லேட்டா தூங்குறாப்ல? ஆமா, அந்த ஹேபிட் மட்டும் மாறவே இல்ல. மாறவே மாட்டேங்குது. ஓகே, நீங்க ஸ்கூல் டீச்சரா? ஆமா. நீங்க நிறைய சின்ன பசங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆமா. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்ல முடியுமா? நிறைய கம்ப்ளைண்ட் தான், மதிக்க மாட்டேன்றாங்க, எதிர்த்து பேசுறாங்க. இந்த வயசுல எல்கேஜி பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. செய்ய சொன்னா திட்டுறாங்க, என்னை எதிர்த்து பேசுறாங்க, மதிக்க மாட்டேன்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் சொல்றது வந்து பிள்ளைங்க சின்ன வயசுல எதிர்த்து பேசுறாங்க அப்படின்றது நீங்க சொல்றீங்க. அதுதான் நான் முதலே சொன்னேன். பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோர் வந்து இந்த ஃபோனை கையில் கொடுத்து அதை பெருமையாக பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து வாடா போடான்னு சொல்கிறதே பெருமையாக பார்க்குறாங்க. இன்னொருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்றதே பெருமையாக பார்க்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க வளரும் போது மதிக்கவே மதிக்காது. அப்போ அந்த சமயத்தில் நீ அப்படி பேசாதனா எது தான் பேசும். அப்போவே அதை கண்ட்ரோல் பண்ணிடணும். அது பெற்றோருடைய தப்பாக இருக்குது.
அது நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து அது வேலிடான பாயிண்ட்டாக நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, உங்ககிட்ட பசங்க கண்டிப்பாக எடுக்க முடுக்கா ஏதாவது பேசியிருக்கோம், ஏதாவது நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொல்லியிருப்பீங்க, அது ஏதாவது எடுக்க முடுக்கா பண்ணிருக்கோம். அதை நீங்கள் எப்படி, அது எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க? அந்த மாதிரி ஆக்சுவலாக கேஜின்றதுனால ரொம்ப கோவம் வராதுங்க. என்ன பண்ணாலும் சிரிப்பாக தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். பட் எனிவே பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக. ஏன்னா ஒரு யூகேஜி பையனை பற்றி இப்போ தான் கேட்டேன். அவங்க அம்மா வந்து திட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், என்னை ஏன் பெத்த, நான் செத்து போகிறேன்னு சொல்லி. யூகேஜி பையன் ஐயோ கடவுளே, என்னை ஏன் பெத்தேன்னு கேட்குறானா. என்ன நீங்கள் என் மேலே அன்பாக இருக்க மாதிரி, ஏன்னா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, என் மேலே நீங்கள் அன்பாக இல்லைன்னு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. பார்ஷாலிட்டி ஒரு பிரச்சனையும் இருக்குது. சரி பேரண்ட்ஸ், இது சின்ன பசங்க வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பெற்றோருக்கு வந்து ஒரு முதல் குழந்தைன்னு வரும்போதுங்க, அந்த குழந்தைய வந்து எல்லாம் ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்க. முதல் குழந்தைய, முதல் பேரன், முதல் பொண்ணோ இல்லை முதல் பையனோ அப்படி பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வளர்க்குறாங்க. டைம் அது கூட ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது. அப்போது அடுத்து இன்னொரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அங்கே அந்த குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி இந்த இம்பார்ட்டன்ஸ் இங்கே போகுது. ஏன்னா அது குழந்தை பார்த்து தான் ஆகணும், ஆனால் அது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன் எனக்கு அன்பே காமிக்க மாட்டாங்க, ஏன் முன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிறது இல்லை அம்மா, ஏன் அப்பா என்கிட்ட முன்ன மாதிரி இருக்கிறது இல்லை, ஏன் பாட்டி தாத்தா முன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிறது இல்லை. அதுக்கு மைண்ட் அப்படி கொண்டு போகிற ரீசன் யாராக இருக்கும்? பேரண்ட்ஸ் தான். அன்பு கூடங்க, பைபிள் படி சொல்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவ காட்டில் உங்கள் பிள்ளைய ரொம்ப நேசித்தீங்கன்னா அது ஆண்டருக்கு விரோதமான ஒரு விஷயம். தயவுசெய்து செய்யாது. ஈவன் ஐ ஹாவ் மை டாட்டர், ஐ லவ் ஹர். ஆனால் என்னோட அன்பு ஆண்டரை மீறி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டர் துக்கப்படுவார். என் ஒய்ஃபுக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபேமிலிக்கே சொல்கிறேன். அப்போது அடுத்த குழந்தை வரும்போது எப்படி இருக்கும்? அது அந்த குழந்தை கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது there should be a balance. இதனால தான் நிறைய பசங்க வந்து என் மேலே அன்பு இல்லாமல் போச்சு, நான் பேசாமல் செத்து போயிடுறேன், ஏன்னா என்னை திட்டிகிட்டே இருக்கிறீங்க, தங்கச்சி திட்ட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவங்க பார்க்குறது அதுதான். நீங்கள் என்ன நினைப்பீங்க, சின்ன குழந்தைய நம்ம திட்டக்கூடாது, இவன் பெரிய பையன் தானே, இவன் புரிஞ்சுப்பான். அது வரவே வராது. ஏன்னா நம்ம தொடக்கத்திலே ஒரு தப்பு செஞ்சுட்டோம். தயவு செய்து we need to break that. தயவு செய்து பிரேக் பண்ண. அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க பையன் அந்த ஹேபிட் இன்னைக்கு வரைக்கும் மாறல. எதுக்காக நீங்கள் வந்து ஏதாவது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் நைட்லாம் தூங்க மாட்டேங்கிறேன் அப்படி ஏதாவது சொன்னீங்களா? கிளாஸ் மிஸ்கிட்டையும் சொன்னேன் ஃபர்ஸ்ட் அவன் படிக்கும்போது. அவங்க சொன்னாங்க நீங்கள் கூட சீக்கிரமாக லைட் ஆஃப் பண்ணி நீங்கள் படுங்க, படுத்துருவாங்க. அதுவும் ட்ரை பண்ணேன், பட் அது டிவி லைட் ஆஃப் பண்ணல நீங்கள், அதான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. அப்போயும் அவன் தூங்க மாட்டேன். அது கொஞ்சம் திமுறாய் போச்சு. அதாவது இந்த ஹேபிட் ஒருவேளை பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் லேட்டாக தூங்குற பிள்ளைங்களா இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்று சொல்கிறேன், உங்கள் போன்ஸ் எல்லாமே வீக் ஆகும், உங்கள் கண்ணெல்லாம் சீக்கிரம் வீக் ஆகும், சரீரம் சீக்கிரமாக வீக் ஆகும். அதே மாதிரி உடம்பு ப்ளோட் ஆகும், கையெல்லாம் அப்படியே தொலை தொலைன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வயிறெல்லாம் என்ன ஆகும்னா லூஸ் ஆகிடும், ஃபிட்டாக இருக்காது. இதுக்கு காரணம் என்ன? சரியான தூக்கம் இல்லை. அதுதான் நைட்டில் தயவுசெய்து சீக்கிரமாக தூங்கப்பாங்க. ஒரு பேரண்ட்டாக பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் சீக்கிரமாக தூங்க மாட்டாங்க, ஆனால் தொடக்கத்திலே பழக்கி விட்டுட்டோம். இதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா we need to break that in prayer and pray. வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அது சரீரத்துக்கு ஒரு கேடு, கிட்னி ப்ராப்ளம்லாம் வரும். விளையாட்டு இல்லை, பிள்ளைங்க சீக்கிரமாக தூங்கணும். லேட்டாக தூங்கினா கிட்னி ப்ராப்ளம்லாம் வரும். இன்னொன்று லேட்டாக தூங்குற சைடு எஃபெக்ட் என்ன நான் கேள்விப்பட்டேன்னா கேன்சர் ஃபார்மேஷன். விளையாட்டு கிடையாது. ஒரு டைம்னா 8 hours தூங்கணும். நம்ம என்ன பண்ணோம், லேட்டாக தூங்கிட்டு காலைல அவசரமாக ஏஞ்சி போயிடும். கிளாஸில் தூக்கம் வரும், வேலை செய்கிறதுல தூக்கம் வரும். இல்லை சர்ச்சுக்கு போவோம் பாருங்க, அங்கே மெசேஜ் கொடுக்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், நிஜமாவே ஃப்ரண்ட்டில் உட்காந்து தூங்குவாங்க, நம்ம பார்த்தோன்னே முடிச்சு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி ஆளை? சிரிக்கிறீங்க ஏன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க அந்த சமயம். இல்லை உண்மையாங்க அது மாதிரி நைட் லேட்டாக தூங்குறதுனால அடுத்த நாள் நமக்கு எந்த வேலையும் ஒழுங்காக நடக்க. தயவுசெய்து சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, தயவு செய்து பிரேக் தட் ஹேபிட். ஒருவேளை பெற்றோருக்கு ஒரு வேதனையாக இருக்குது, தயவுசெய்து சேஞ்ச் பண்ணுங்க. ஆனால் பெற்றோர் தயவு செய்து பிள்ளைங்களுக்காக பாரத்தோட ஜெபிங்க. நீங்கள் பண்ணுற ஜெபத்தில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு இஷ்யூவும் மாறும். அதே மாதிரி உங்கள் சைடில் இருக்க தப்பை மாற்றிக்கோங்க. God wants you to change that. சரிங்களா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா கண்களை மூடி? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளை நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் அப்பா எங்களோடு இணைந்து ஆண்டவரே நீங்கள் பேசுனீங்க. ஆண்டவரே அப்பா நிறைய பேருக்கு உங்களுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. அவங்க இருதயத்தில் அது ஆண்டவரே கிரியை செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க,
பிள்ளைகளுக்கும் வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயகன்னு சொல்லியிருக்கிறதப்பா. தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படுதல் நிமித்தமா ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கும் சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகள் அதை உணர்ந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க உதவி தெரியுமா ஆசீர்வதிங்க. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. உங்களை இன்னொரு எபிசோட்ல மீட் பண்ண போறோம். பை பாய். பாய் சொல்லுங்க.